சிலுவையும் நானும். நான் தான் இயேசுவின் உடலை மூடிய ஆடை பேசுகிறேன். உயிரோடு இருக்கையில் அவமானத்தை உடுத்தினார்கள், இறந்த பின் ஆடையை உடுத்துகிறார்கள். யூத முறைப்படி அடக்கம் நடந்தது. அவரது மகிமையின் முகத்தை தொடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 3 நாட்கள் சுதனோடு சங்கமித்திருந்தேன். விண்ணக விடியல் அழைப்பு மணி கேட்டதும் இயேசு விழித்தெழுந்தார். அவசரத்தில் என்னை உதறிவிட்டு ஓடவில்லை. தூங்கி விழித்து துணியை மடித்து தனியே வைக்கிறார். அது மரணத்தை அவர் வென்றதன் அடையாளம். மடிக்கப்பட்ட துணி நான் மீண்டும் வருவேன் என்பதன் யூத அடையாளம். உணவு மேடையில் எஜமான் துணியை மடித்து வைத்தால் அவர் மீண்டும் வருவார் என்று பொருள். இயேசுவின் முதல் வருகையின் முடிவில் 2ஆம் வருகையின் தொடக்கம் எழுதப்படுகிறது. திறக்கப்பட்ட கல்லறை இயேசுவின் உடல் திருடப்பட்டதோ எனும் சந்தேகத்தை, மடித்து வைக்கப்பட்ட ஆடையே மகிமையின் உயிர்ப்பை உறுதி செய்தது. காலியான கல்லறை அவர் விடிந்துவிட்டார் என்பதன் அடையாளம். காலியான ஆடை அவர் திரும்ப வருவார் என்பதன் அடையாளம். நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் விவிலியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். நான் தான் இயேசுவின் உடலை மூடிய ஆடை பேசுகிறேன்.